ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. என்னோடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைலாயத்து ஒரு சித்தர் பொதியில் சேர்வார், காவிரி சூழ் சாத்தனூர் கருது மூலன் பயிலா நோயுடன் வீய துயர் நீடும் பசுக்களைக் கண்டு அவன் உடல் பாய்ந்து போத அயலாக பண்டை உடல் அருளால் மேவி ஆவடு தன்துறை ஆண்டுக்கு ஒரு பாவாக எல்லாரும் அரசடியில் இருந்து கூறி கோதிலா வட கைலை குறுகினாரே. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நம்மள வந்து ஆஹ் 88வது பாடல். அதாவது உம் அந்த எந்த பொருளை பத்தி நம்ம இந்த கிரந்தம் அப்படிங்கறத வந்து சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய சரித்திரம், தான் எப்படி கைலை மலையில இருந்து ஈசனுடைய கிருப்பையினால நந்தியம்பெருமான் வந்து உணர்ந்த அந்த சிவஞானத்தை வந்து தானும் 8 ரிஷிகளும் அடைஞ்சோம். தன்னுடைய பரம்பரை தன்கிட்டே இருந்து அடைஞ்ச சிஷ்யர்கள் அவளை பத்தி எல்லாம் சொல்லிட்டு, அவளை பத்தினா அவளை பத்தி சொல்றதையும் வந்து எல்லாம் அந்த பரம்பொருளை பத்தியே தான் சொல்லிட்டு இருக்கார். சிஷ்யன் கிட்ட பேசுற மாதிரி இருக்கிறதும் வந்து அந்த அந்த பொருளை யார் அறிய முடியும், அதனுடைய தன்மை இப்படிப்பட்டது அப்படிங்கிற மாதிரியே அதுதான் சொல்லிட்டு வர்றார். அதுல வந்து அந்த பரம்பொருளோட தன்மைதான், அதனுடைய பெருமை சொல்றதுதான் வந்து 88வது பாடல்ல வந்து சொல்றார். அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர் படி கண்டிலர் மீண்டும் பார்மிசை கூடி அடி கண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல முடி கண்டன் என்று அயன் பொய்மொழிந்தானே. இத நம்மள இது அண்ணாமலையான் வந்து இந்த தீப தர்சன தத்துவம், அண்ணாமலை தத்துவம் அப்படின்னு 2 பாடல் எழுதியிருக்காரு. அதுல வந்து சொல்றார், பிரம்மன் அப்படிங்கிறது வந்து புத்தி, மால் அப்படின்னு சொல்றது வந்து அகங்காரம். புத்தி அகங்காரம் புலம்பெய்த ஓங்கும் மத்திய இதயந்தான் மறையவனும் மாலும் நத்த அறியாது நலங்குலைய. அதாவது இந்த இருப்புங்கிறது இருக்கே, அது எல்லாரோடும் இட் இஸ் ஒன் ஸ்பான்டேனியஸ் நேச்சர். ஒருத்தர் அதுவாதான் இருக்கா. அதனால அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கோ அது இன்னதுன்னு யாராவது போய் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கோ அதெல்லாம் ஒண்ணு. அது இருக்கிறதுங்கிறது அது எப்பயுமே இருக்கு. அந்த தன்மை இந்த காணப்படுற இந்திரியங்கள் மனசுக்கு வேத்தியமா இருக்கிறதுல கவனம் போறதுனால இந்த இருப்புங்கிறது தெரிய மாட்டேங்கிறது. அப்புறம் விவகாரத்துல இருக்கிற மாதிரியே அடையப்படுற பொருளாக்கும் அது அப்படின்னு தோணி போயிடுறது. இதெல்லாம் இந்த புத்திக்கு இருக்கிற விகாரங்கள். அதனால இந்த விவகாரத்துல எதையோ பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த புத்தி வந்து இந்த பொருளையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி செயல்படுறது. புஸ்தகத்தை படிக்கிறது, யாருக்கிட்டையாவது கேட்கறது, பேசுறது, டிஸ்கஸ் பண்றது, அனலைஸ் பண்றது எல்லாம் பண்ணி அப்படின்னா என்னங்கிறது நன்னா தெரியறது, நன்னா புரியுறது. ஆனா அனுபவத்துலதான் வரமாட்டேங்கிறது அப்படின்பா. அது என்ன, அதை பத்தின தியரி அது அது புரியறது. ஆனா அனுபவம் ஆக்சுவலா அதுவா இருக்கிறது தான் அது தெரிஞ்சுக்கிறது. எனக்கு அதை பத்தி தெரிஞ்சுட்டேன், ஆனா அது அனுபவத்துல வரலங்கிறது வந்து இட் மேக்ஸ் நோ சென்ஸ். அது அடையலன்னு அர்த்தம். அதுதான் அந்த புத்தி காட்டக்கூடிய ஒரு ஷோ. அதெல்லாம் படிச்சு அதோடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் மண்டையில ஏத்திட்டானாக்கா நம்மள அது தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷன். அதனால்தான் வந்து இங்க பின்னால இவரே சொல்லுவார், திருமூலர் பெருமானே, யாரால அது தெரிஞ்சுக்க முடியும்? யாராலுமே தெரிஞ்சுக்க முடியாது, நானும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா அதை பத்தி சொல்றதுங்கிறது நடக்கிறது அப்படிம்பார். இந்த அகங்காரம்ங்கிறது இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் அது இருக்கிற வரைக்கும் வந்து நான் அதை அடைஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரு ஆளாலையும் கிளைம். ஏன்னா
அடைஞ்சு நான் இப்படி இருக்கேன். அது அது வந்து புத்தி காட்டுற ஷோ தான். ஆனா அந்த அகங்காரத்துக்கு தெரியுமே. இப்ப நான் வந்து என்ன ஒண்ணு சொல்றேன்னா, நான் சொல்றது கரெக்டா தப்பாங்கிறது எனக்கு தெரியுமே. அது எனக்கு தெரியாம அது இருக்கவே முடியாது. அதனால அந்த அகங்காரம்ங்கிற அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் இருக்கிற வரைக்கும் நம்மள அதுவா இல்லைங்கிறது உணர முடியும். அதனால இந்த அகங்காரம் வந்து இட் சப்மிட்ஸ். என்னால அந்த பரம்பொருளை அடைய முடியல அப்படின்னு இந்த புத்தி வந்து தியரி அது இது என்னத்தையும் மண்டையில ஏத்திண்டு எனக்கு தெரிஞ்சுடுத்து அப்படிங்கிறது. ஆனா அந்த அந்த பொருளை வந்து யாராலையும் அடைய முடியாது. ஏன்னா அடையிற ஒரு ஆள் இருந்துட்டு அதை அடைய முடியாது. அதுக்கு சப்மிட் பண்ணணும், கம்ப்ளீட்டா சரணாகதி பண்ணணும், அன்போட அதை கலக்கணும். அப்ப அதனுடைய கிருபையினால அதுவே தன்னை அது காட்டி தரதுன்னா என்ன, அது வந்து இந்த சரணாகதி பண்ற ஜீவனை வந்து தன்னோடதான் ஆக்கிண்டு தன்னுடைய தன்மையா ஆக்கிண்டு அதோடைய தன்மை என்னங்கிறத ஆந்தரிகத்துல இருந்து உணர்த்துறது. அதுதான் அடுத்த பாடல்ல சொல்றார். பெற்றமும் மானும் மழுவும் பிரிவெற்ற தத்பரன் கற்பனையாகும் சராச்சரத்து அற்பமும் அற்றமும் நல்கி அடியேன் சிரத்தினில் நற்பதமும் அளித்தான் எங்கள் நந்தியே. இந்த புத்தி அகங்காரம்ங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சுட்டு அடைய முடியாத அந்த பொருள் நற்பதம் அளித்தான் எங்கள் நந்தியே, சிரத்தினில் நற்பதமும் அளித்தான் எங்கள் நந்தியே. ஆனந்த வடிவமா இருக்கக்கூடிய அந்த பொருள் பெற்றமும் மானும் மழுவும் பிரிவற்ற தத்பரம். பெற்றம்ங்கிறது வந்து ஆக்சுவலி லிட்ரல் மீனிங் பெற்றம்னாக்கா கேட்டில்னு அர்த்தம். அதாவது ஈசனுடைய வாகனமா இருக்கிற நந்தியம்பெருமான். அது நந்தியம்பெருமான் வந்து தர்மத்துக்கு பிரதீகம். ஈசன் வந்து தர்மம்ங்கிற மார்க்கத்துல அந்த சரியை அந்த ஒரு ஜீவன் வந்து இந்திரியங்கள் மனசு புத்தியோட குட்டி குட்டி அந்த என்ன சொல்றது மயோபிக் கோல்ஸ், தற்காலத்துக்கு சந்தோஷத்தை தரக்கூடியது அப்படின்னு குட்டி குட்டியான விஷயங்களுக்கு பின்னால போகாம எது பண்ணணுமோ அதை பண்ணணும். இந்த கிவன் சிச்சுவேஷன், அதாவது தர்மம்னு சாஸ்திரத்துல எழுதி வச்சிருக்கு, அதை படிச்சு ஃபாலோ பண்றோம்ங்கிற அது யூ ஷுட் ஆல்சோ ரிலேட் டு இட். இட் ஷுட் மேக் சம் சென்ஸ் டு யூ. இல்ல அந்த பண்ற ஆளு ஒரு உயிரோட ஜீவனோட இருக்கிற ஒரு பொருள் இல்லையா, அந்த ஜீவனுக்கு வந்து இட் ஷுட் மேக் சம் சென்ஸ். ரொபாட் வேலை பண்ற மாதிரி இருக்கக்கூடாதே. அதனால கிவன் எனி சிச்சுவேஷன் ஹிருதயத்தில இருந்து வரக்கூடிய ஒரு டிரெக்ஷன், இந்த சிச்சுவேஷன்ல வாட் இஸ் த பெஸ்ட் தட் வி கேன் டூ அப்படின்னு அந்த மார்க்கத்துல இயங்குறதுங்கிறது தான் தர்ம நெறியில நிக்கிறதுங்கிறது. அந்த அந்த ஹிருதயத்திலேருந்து வர டிரெக்ஷன் இருக்கு இல்லையா, அது அந்த பரம்பொருள்ல இருந்து தான் வருது. ஏன்னா எல்லா ஜீவனுக்கும் ஆதாரம் அந்த பொருள் தான். சோ அதோட வழிகாட்டல்லையே நடந்துட்டு இருக்கிற ஜீவன் தான் தர்மத்துல இருக்கக்கூடிய ஜீவன். அந்த இந்த இண்டிவிஜுவல் சென்ஸுக்கு ஆதாரமா இருக்கிற அந்த இருப்போட கைடன்ஸ்லயே நடக்கக்கூடிய ஒரு ஜீவன் தான் வந்து தர்மத்துல செரிக்கக்கூடிய ஜீவன். அந்த தர்மத்தை தான் வந்து தர்மத்துக்கு பிரதீகமா தான் வந்து நந்தியம்பெருமான ஈசன் வாகனமா கொண்டிருக்கார். அதாவது அந்த தர்ம வழியில வரவாளுக்கு என்ன அடைய முடியும் அப்படிங்கிறத காட்டுற விதமா. அப்புறம் இடது கையில சஞ்சலமா துள்ளி ஓடக்கூடிய மானை வச்சுட்டு இருக்கார். வலது பின்கரத்துல வந்து ஷார்ப்பா இருக்கிற மழு ஏந்தின்னு இருக்கார். இந்த வர்ணனை எல்லாம் நம்மளுக்கு தேவாரத்துல எல்லா இடத்துலயும் வந்துட்டே இருக்கும். அப்படி அந்த பரம்பொருளை தியானம் பண்றது என்ன அப்படின்னாக்க வந்து சஞ்சலமா இருக்கிற அந்த மனசு இந்திரியங்கள் அத வந்து ஈசனுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அவர் கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி நெறிப்படுத்தி ஆயிடுச்சுன்னு விடுவார். அப்புறம் இந்த ஜீவனுக்கு வந்து தலைகள் அது ஆசைப்பட்டாலும் தன்னோட மார்க்கத்துல வந்து தர்மச்சரியையில வந்து ஃபர்தர் போக முடியாம இருக்கக்கூடிய கட்டுக்கள் தலைகள் அதையெல்லாம் வந்து அந்த கையில இருக்கிற மழு வாழ்படையால வந்து வெட்டி அந்த ஜீவனை வந்து ஃப்ரீ பண்ற. இதெல்லாம் அந்த பரம்பொருளோட தன்மை. தர்மத்தால அடையக்கூடியது சஞ்சலமா இருக்கக்கூடிய அந்த இந்திரியங்கள் மனசெல்லாம் வந்து சமர்ப்பணம் பண்ணினவாளோட அந்த சஞ்சலத்தை வந்து கரெக்டா
சலிக்காதைக்கு அத ஸ்திரமா எப்படி வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கிறது, அந்த மேனேஜ் பண்ணக்கூடியது அந்த ஜீவனுக்கு வந்து முன்னேற்ற பாதையில தர்ம பாதையில வந்து என்னென்ன தடைகள் இருக்கோ அந்த வினையெல்லாம் வந்து வீழ்த்துறது. அப்படி அந்த ஜீவனை உத்தரணம் பண்றது அந்த பரம்பொருள். பெற்றமும் மானும் மழுவும் பிரிவற்ற தற்பரன். இந்த 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 செயல்பாடுகள் அந்த பரம்பொருளுக்கு வந்து எல்லா காலத்திலயும் இருக்கு. அது வந்து மனசு புத்திய போட்டு ஏதோ ஒரு வேலை பண்றோம் அப்படின்னு சொன்னா போரும்னு ஆயிடும், போர் அடிச்சு போயிடும், பண்ண முடியல எனக்கு அப்படின்னு தோணி போயிடும். அது வந்து தற்பரம். தத்துங்கிறது வந்து அது அப்படிங்கிற சம்ஸ்கிருத பதம் தான். அதுங்கிற அது என்ன அந்த பொருள், அதாவது அந்த பொருளுக்கு வந்து ஒரு ஃபீச்சரும் கிடையாது, பேர் கிடையாது, ஊர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஒரு ஃபீச்சரும் கிடையாது. ரெஃபர் பண்றது அது அப்படின்னு ரெஃபர் பண்றோம். அந்த அதுங்கிற பதத்தினால ரெஃபர் பண்ற பொருள் வந்து இப்படிப்பட்டது. இந்த இந்த சரியைகள், அந்த இந்த செயல்பாடுகள் சொன்னாரே, தர்ம நெறிய காட்டி தர்றது, அப்புறம் அதுக்கு தடையா அந்த தர்ம நெறியில செல்லறதுக்கு வந்து தடையா இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் எல்லாம் வந்து நெறிப்படுத்துறது, கண்ட்ரோல் பண்றது, வினைகளை வீட்டுறதுங்கிற இந்த செயல்பாடுகள் வந்து அது ஸ்பான்டேனியஸா பண்றது, பிரிவற்ற தத்பரன். எப்பயுமே இந்த இந்த அம்சத்தோட அந்த தத்துங்கிற அந்த பொருள் வந்து அசோசியேட்டடா இருக்கு. அது ஸ்பான்டேனியஸா பண்றது. அது மனசு புத்திய போட்டு ஒரு ஆளு வந்து நான் பண்றேன் அப்படிங்கிற பாவத்துல பண்றது இல்ல. அது அந்த தத்துங்கிற அந்த பரம்பொருளோட ஸ்பான்டேனியஸ் நேச்சர், ஸ்பான்டேனியஸ் இயக்கம். இந்த மூணும் கற்பனையாகும் சராச்சரத்து அற்றமும் நல்கி. அந்த அந்த பரம்பொருளுக்கு வந்து it is never misled to believe that this manifestation is true. ஒரு மேஜிஷியன், அதுதான் நம்மளுக்கு தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்துல வந்து எக்ஸாம்பிளா சொல்றது. ஒரு மாயிகன், ஒரு மேஜிஷியனோ ஒரு யோகியோ, அவ வந்து ஸ்வேச்சையினால ஒரு ஒரு லோகத்தை வந்து தனக்கு முன்னால ப்ரொஜெக்ட் பண்றா. ஏதோ மந்திர சித்தி எதுனாலயோ வந்து ஒரு லோகத்தை வந்து முன்னால ப்ரொஜெக்ட் பண்றா அப்படின்னா, இப்ப நம்ம சொப்னத்துல நம்மளும் ஒரு லோகத்தை ப்ரொஜெக்ட் பண்றோம். ஆனா அந்த சொப்ன லோகம் வந்து நம்மளுக்கு அந்நியமா இருக்கு. அந்த இது நம்மளோட ப்ரொஜெக்ஷன் தாங்கிறது நமக்கு தெரியறது இல்ல, மூச்சுண்டதுக்கு அப்புறம் தான் தெரியறது. அதுல வந்து நம்ம மயங்கி போயிடுறோம். நம்மளோட சிருஷ்டி தான், நம்மளோட சிருஷ்டியா இருக்கிற அந்த கனவு லோகத்தை வந்து நம்மளோட சிருஷ்டி தான், அது வந்து வெறும் ப்ரொஜெக்ஷன் தாங்கிற அந்த அறிவு இல்லாததுனால அந்த கனவுல இருக்கிற ஒரு கேரக்டர் தான் அப்படின்னு நம்மள அந்த நான்கிறத அந்த ஒரு உருவத்தோட அசோசியேட் பண்ணிட்டு அங்க இருக்கிறதெல்லாம் நிஜம்னு நம்பி மயங்கி போயிடுறோம். அதேதான் வந்து நனவு நிலையிலயும் இருக்கு. உலகை யார் இப்புமான் நோக்குறும் பல நனா கனாவில். நனா கனா, நினைவு கனவுங்கிற அந்த ரெண்டு ஸ்திதியிலையும் வந்து லோகம்ங்கிறது வந்து வாஸ்தவமா இருக்கு, பல பொருட்கள் இதுல இருக்கு. இந்த மாதிரி பலவித அசோசியேஷன்ஸ் என்னன்னாக்க பிதா மகன், காரணம் காரியம், குரு சிஷ்யன் அப்படின்னு இருக்கிற அசோசியேஷன்ஸோட பல பொருட்கள் இருக்கு அப்படின்னு நனவு நிலையிலையும் கனவு நிலையிலையும் வந்து ஒரு ஜீவன் வந்து மயங்கி போயிடுறது. அது தன்னோட ப்ரொஜெக்ஷன் தாங்கிறது தெரியாம. ஆனா அந்த தற்பொருளுக்கு வந்து அந்த அந்த கன்ஃபியூஷன் எப்பயுமே கிடையாது. கற்பனையாகும் சராச்சரம், அது அது இல்லைங்கிறது அதுக்கு நன்னா தெரியும். அது இருக்கிற மாதிரி காணறது, அங்க இருக்கிற எந்த பொருளும் எதுவும் வந்து வாஸ்தவமும் இல்லைன்னு தெரியும். அது இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டேட். எதுவும் இல்லைன்னு தெரியும், ஆனா அங்க அதுல இருக்கிற மாதிரி காணப்படுற ஜீவன்களுக்கு வந்து கை கொடுத்து உதவி அந்த பரம்பொருளை அடையக்கூடிய நிலை எல்லாமே அந்த ஃபைனல் ஸ்டேட்டை அடையறதுக்கு கிருப்பை பண்ற பொருளாவும் இருக்கு. கற்பனையாகும் சராச்சரத்து அற்றமும் நல்கி. சோ அந்த கற்பனையா இருக்கக்கூடிய சராச்சரத்துக்கு அப்பார் போகும்படியான அந்த அருளை நல்கி, அந்த அறிவை நல்கி அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த பொருள் அடியேன் சிரத்தினில் நற்பதமும் அளித்தான் எங்கள் நந்தியே.
சிரத்தில் அதுதான் நம்ம வந்து கிராஸ் லெவல்ல குருவோ ஈசனோ வந்து திருப்பாத தீட்சை கொடுத்தாரு. இப்ப மாணிக்க வாசகருக்கு வந்து திருப்பெருந்துறையில பாத தீட்சை கொடுத்தாரு. அது கிராஸ் லெவல்ல பாதத்தை வந்து தலையில சூட்டினார். நாவுக்கரசு பெருமானுக்கு நல்லூர் ஸ்தலத்துல திருப்பாதத்தை தலையில சூட்டினார், சுந்தர பெருமானுக்கு சூட்டினார், அப்படி எல்லாம் சொல்றது. அது என்னன்னா அந்த ஜீவ போதத்தை வந்து அடக்கிறது. அகங்காரத்துக்கு பிரதீகமா இருக்கிற அந்த சிரஸ வந்து அந்த அந்த அகங்காரம் இண்டிபெண்டா இல்லைங்கிறத அதுக்கு உணர்த்துறது. அது பண்ணினாராம் அவருக்கு. அத அவரே கிளைம் பண்றார். அடியேன் சிரத்தினில் நற்பதமும் அளித்தான். அது ஜீவனுக்கு வந்து பரமக்ஷேமத்தை தரக்கூடிய அறிவை வந்து கொடுத்து அந்த அகங்காரத்தை அடக்கினதுனால நல்பதம் நல்பதமும் அளித்தான் எங்கள் நந்தியே. ஆனந்த கனஸ்வரூபமா இருக்கிற அந்த பொருள் எனக்கு இந்த கிருபையா பண்ணித்து. அதாவது முன்னாடி இருக்கிற பாடலோடையும் இதையும் சேர்த்து பாக்கறச்சு புத்தி அகங்காரம்னு தன்னுடைய சாமர்த்தியம்னு இருக்கிற எந்த ஜீவனாலையும் எப்பேற்பட்ட ஜீவனாலையும் தன்னுடைய சாமர்த்தியத்தினால அடைய முடியாது. அந்த பரம்பொருளே வந்து அனுகிரகம் பண்றதையே வழிகாட்டுறதையே தன்னுடைய ஸ்பான்டேனியஸ் நேச்சரா இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கு சமர்ப்பணம் பண்ணினா கிருபையினால வந்து அந்த ஜீவனுடைய அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை வந்து அடக்கி அந்த அனுபவத்தை வந்து அது கொடுக்கறது. அதை எனக்கு கொடுத்தார். அந்த ஆனந்த கன பொருள் அதை கொடுத்தார். அடுத்த பாடல், ஞேயத்தை ஞானத்தை ஞாது உருவத்தினை மாயத்தை மாயை தன்னில் வரும் பறை ஆயத்தை அச்சிவன் தன்னை அகோச்சர வீயத்தை முற்றும் விளக்கிட்டேனே. இப்ப வந்து அந்த பரம்பொருள் வந்து என்னோட தலையில வந்து திருப்பாதத்தை சூட்டி, அதாவது எனக்கு அந்த உண்மையை உணர்த்தினத நான் இப்ப இந்த கிரந்தத்துல எக்ஸ்பிரஸ் பண்றேன். இந்த கிரந்தத்துல வந்து என்னென்ன சொல்லப்படுறது அப்படிங்கிறத சொல்றார். ஞேயத்தை ஞானத்தை ஞாது உருவத்தை. இந்த தெரிஞ்சுக்கிறவன், தெரிஞ்சுக்கப்படுற பொருள், தெரிஞ்சுக்கிறது, அந்த அந்த அறிவு, அந்த பொருளை பத்தின அறிவு எல்லாத்த பத்தியும் சொல்லியிருக்கேன். அதாவது தெரிஞ்சுக்கிறவன் அப்படின்னாக்கா அந்த ஜீவனுடைய தன்மை எப்படி இருக்கணும், எப்படி சாதாரணமாவே இந்த அத்தியாத்மத்துல பார்த்தாலே எல்லாத்தையும் 3 வகையா பிரிப்போம். ஒசந்தது, மத்தியமா இருக்கிறது, அப்புறம் அதமமா கீழ்நிலையில இருக்கு. அதாவது the response to the spiritual input. அத மாதிரி அந்த தெரிஞ்சுக்கிறவன் அப்படிங்கிறவனுடைய தன்மை அதுதான் விஸ்தாரமா பகவத்கீதையில எல்லாம் குணங்கள் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம், அது இருக்கிறவா இப்படி இருப்பா, இப்படி இருக்கிறவா அப்படி இருப்பா அப்படின்னு எல்லாம் சொல்றது. அது அந்த தெரிஞ்சுக்கிறவனை பத்தி இருக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை பத்தி இருக்கக்கூடியது. எந்த பொருள் தெரியப்படுறதோ அதுதான் இப்ப ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டே வந்திருக்காரு. அதை பத்திதான் ஆல் எல்லாம் இது வரைக்கும் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். தெரிஞ்சுக்கிற பொருள் அப்படிங்கறதனுடைய தன்மை, அந்த தத்பதத்தோட தன்மை எப்படிப்பட்டது, அது தெரிஞ்சுக்கிற விதம், அந்த அது பத்தின அறிவுங்கிறது எப்படிப்பட்டது, அதெல்லாம் இல்ல விளக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றார். அதை தவிர்த்து மாயத்தை மாயை தன்னில் வரும் பறை ஆயத்தை. மாயம்ங்கிறது வந்து வெரி ஸ்ட்ரெயிட் மீனிங். இந்த எதுவுமே இல்லாத இருப்பு மாத்திரத்துல காணக்கூடிய ஒரு அப்பியரன்ஸ், அதான் மாயை. அப்ப மாயை தன்னில் வரும் பறை ஆயத்தை, அந்த மாயையிலேயே வந்து 2 விதம்னு சொல்லப்படுறது. எல்லாத்துலயுமே இருக்கு. அது அருணகிரி பெருமான் சொல்லுவார். அது என்ன திருப்புகள் இப்ப வரதில்ல. அது வந்து அதான் நம்ம வந்து சித் சக்தி ஜடசக்தின்னு சொல்றோம். அம்பாளுடைய தன்மையா சஹஸ்ரநாமத்துல சொல்றதே வந்து சித் சக்தி ஜடசக்தின்னு சொல்றோம். இந்த இந்த எதுவுமே இல்லாத ஃபீச்சர்லெஸ்ஸா இருக்கிற அந்த இருப்புல வந்து ஒரு அப்பியரன்ஸ காட்டுறது வந்து அசுத்த மாயை. அசுத்த மாயைன்னா ஜடசக்தி. அந்த கிராஸ் வேர்ல்டுல இருந்து ஒரு ஜீவனை வந்து அந்த பரம்பொருளுக்கு இட்டு செல்றதுங்கிறது வந்து சித் சக்தி. அது வந்து சுத்த மாயை.
அப்ப மாயத்தை மாயை தன்னில் வரும் பறை ஆயத்தை. அதனால பறைங்கிறது வந்து அம்பாளுக்கு இருக்கிற ஒரு பெயர் பறை அப்படின்னு. இதுலயும் வந்து திருவம்பாவையிலயும் வந்து அந்த அந்த பாவத்துலதான் வந்து அம்பாளை வந்து தனக்கு தலைவியா கொண்டு அந்த பெண்கள்லாம் வந்து பாவை நோன்பு இருக்கா. பராசக்தின்னு சொல்றோம் இல்லையா, பறை. அது என்னன்னா சுத்த மாயை, சித் சக்தி. அது ஒரு எனர்ஜி. இந்த ஜீவனை வந்து அதாவது பக்குவமா இருக்கிற ஜீவன்கள், பக்குவம்னா அந்த சக்திக்கு வழங்கி கொடுத்து அது என்ன சொன்னாலும் கேட்கிற ஜீவன்கள். அந்த ஜீவன்களை எல்லாம் வந்து அந்த பறை அப்படிங்கிற சக்தி வந்து அந்த பரம்பொருளிடம் இட்டு செல்றது. இந்த ஜீவன்களுக்கு இருக்கிற குற்றங்கள் எல்லாம் நீக்கி அந்த சிவத்தோட கலக்கறதுக்கு செய்யறது. மாயை தன்னில் வரும் பறை ஆயத்தை. அது குரூப். அதாவது நம்ம சாதாரணமா கோவில்ல எல்லா அம்பாள் சந்நிதியிலையும் பார்த்தோம்னாக்க அம்பாளோட கோஷ்ட மூர்த்திகளா, ஈசனுக்கு கோஷ்ட மூர்த்திகள் வந்து தெற்க வந்து விக்னேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, பின்னால வந்து லிங்கோத்பவர், அர்த்தநாரீஸ்வரர், மகாவிஷ்ணு அப்படியெல்லாம் இருப்பா. வடக்க வந்து துர்கையும் பிரம்மனும் இருப்பா, சண்டிகேஸ்வரர் இருப்பா. சண்டிகேஸ்வரர் தனியா இருப்பார். கோஷ்டமூர்த்திகள்ங்கிறது இதுதான். எல்லா சைவ ஆகமப்படி இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம். அம்பாளோட சந்நிதியில பார்த்தோம்னா கோஷ்டமூர்த்திகள் அப்படின்னு சொல்றது வந்து இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தின்னு இருக்கும். அது என்னன்னா அந்த பறைங்கிற அந்த சித் சக்திக்கு வந்து அதோட அம்சங்களா இருக்கக்கூடிய 3. இச்சாசக்தி. இச்சாசக்தினா ஏதோ லோகத்துல இச்சையை ஏற்படுத்துற சக்தி கிடையாது. அந்த பரம்பொருள் தான் வேணும் அப்படிங்கிற நாட்டத்தை வந்து அந்த ஜீவனுக்குள்ளே இருந்து வரணும் நாட்டம். இல்லைன்னா புடிச்சு இழுத்து நான் உனக்கு இதை சொல்றேன்னு அதுக்கு ஏத்த முடியாது. அந்த ரெசிபியன்ட் கிட்ட ஏதோ ஒரு பாத்திரம் இருக்கணும், இருந்தாதான் அதுக்கு அந்த பாத்திரத்துல ஜலமோ ஏதோ விட முடியும். சோ அந்த தேவையை வந்து அந்த ஜீவனுக்கு உண்டு பண்ணணுமே, அதுதான் அந்த இச்சா சக்தி. அப்புறம் வந்து கிரியாசக்தி. கிரியாசக்தி வந்து அந்த இச்சையினால தூண்டப்பட்டு எப்படிப்பட்ட கர்மாக்கள்ல தன்னோட எனர்ஜியை வந்து என்கேஜ் பண்ணினாக்க அந்த we can move towards the goal-ஓ அந்த மாதிரி இருக்கிற சக்தி. இது கரெக்டா இந்த இச்சையும் கிரியையும் கரெக்டா இருந்ததுனாக்க அந்த ஆந்தரிகம் பழுத்து அந்த ஞானத்தை நாடி அது மூலத்தை நோக்கி போகக்கூடியனா அந்த சக்தி ஞான சக்தி. இதான் வந்து முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை தேவிகளோட இருக்கிறது வந்து இவள் வள்ளியம்மை வந்து இச்சா சக்தியாவும், தெய்வானை அம்மை வந்து கிரியாசக்தியாவும், முருகப்பெருமான்னு சொல்லுவா, வேலுன்னு சொல்லுவா, ஞான சக்தியாவும் சொல்லப்படுறது, உருவகப்படுத்துறது. இந்த சக்தியினுடைய கூட்டங்கள் அதுதான் அந்த பறை அப்படிங்கிற அந்த சித் சக்தியோட அம்சங்கள். சோ அந்த ஜடசக்தி, அப்புறம் அந்த சித் சக்தி, அசுத்தமாயை, சுத்தமாயை. இந்த சுத்தமாயையில இருக்கக்கூடிய பறைங்கிற அந்த தத்துவம், அதோட கூட்டமா இருக்கக்கூடிய அந்த சக்திகள், இச்சா ஞான கிரியா சக்திகள், வரும் பறை ஆயத்தை, இதெல்லாம் பத்தி இதுல சொல்லியிருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 3 சொன்னார். ஞேயத்தை, ஞானத்தை, ஞாது உருவத்தை, அப்புறம் வந்து மாயத்தை, அதாவது அசுத்த மாயை, அப்புறம் சுத்தமாயை. சுத்தமாயில இருக்கக்கூடிய கூட்டங்களா இருக்கிற அந்த 3 இச்சா கிரியா ஞான சக்தி. அச்சிவன் தன்னை இந்த ப்ராசஸ்ல போனாக்க எந்த ஒரு சிவம் அப்படிங்கிற அந்த அனுபவம், ஞான அனுபவம், ஆனந்த அனுபவ தன்மை, அது அந்த பொருளை பத்தி. அகோச்சர பீயத்தை, அதனாலதான் அது மந்திரம்னு பேரு, திருமந்திரம். அது இந்த ப்ராசஸ் இருக்கே, இந்த ஜீவ பாவத்துல இருந்து அந்த சிவத்தை அடையிற அந்த மூமெண்ட் இருக்கே, அந்த மூமெண்ட் வந்து இட் இஸ் எய்டட் பை, அதாவது எய்டட்னா என்ன, அது ஃபுல்லா நடத்துறதே அருள் தான். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாமே நம்ம தான் பாத்துருக்கோம் இல்லையா. வண்டி ஓடுறதுன்னா வண்டியும் அருள் தான், டயரும் அருள் தான், பெட்ரோலும் அருள் தான், டிரைவரும் அருள் தான், எல்லாம் அருள்ங்கிற ப்ராசஸ்ல தான் எவ்ரி திங் ஹேப்பன்ஸ். அது வந்து அந்த பரம்பொருள் வந்து சூக்ஷ்மமான லெவல்ல நடத்துற ஒரு
ஒரு டிராமான்னு தான் சொல்லணும். என்ன சொல்றது, ஏன்னா பந்தம் முக்திங்கிறது எல்லாமே வந்து ஒரு டிராமா தான். அது வந்து எப்படி சூக்ஷ்மமா நடத்துறது அப்படின்னு சொன்னா, ரொம்ப சட்டில் லெவல்ல இருக்கக்கூடிய மூமெண்ட். அது அது இட் இஸ் நாட் அட் ஆல் டேஞ்சிபிள். நம் அவாவாளோட நான் என்னங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 10 வருஷத்துக்கு முன்னால நான் என்னவா இருந்தேன், எப்படி எப்படி திங்க் பண்ணிட்டு இருந்தேன், எதெல்லாம் என்னோட கோல்ஸா இருந்தது, எதை நோக்கி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன், அது அப்புறம் வந்து இப்ப 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப எப்படி இருக்கேன், எந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன், எதை நாடின்னு இருக்கேன், எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன், இதெல்லாம் பார்த்தோம்னா ஒன் வில் ஃபைண்ட் சம் டிஃபரன்ஸ். அந்த டிஃபரன்ஸ் வந்து எப்படி ஏற்பட்டது, எந்த எனர்ஜினால அந்த ஷிஃப்ட் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தானாக்கா அது வந்து இன்டான்ஜிபிள். ஏதாவது ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்ஸ் ஏதாவது நம்ம சொல்லலாம். அன்னைக்கு அங்க போனேன்னா, திருவண்ணாமலைக்கு போனோடனே என்னமோ தலையில லைட் அடிச்ச மாதிரி இருந்தது, அப்புறம் ஏதோ என்னோட லைஃபே மாறி போயிடுச்சு அப்படின்னு என்னவா இருந்தாலும் தட் வாஸ் ஆல்சோ ஒன் எனர்ஜி. அது வந்து இட் இஸ் இன்டான்ஜிபிள். அதுதான் அகோச்சரம். கோச்சரம் இது இந்திரியங்களுக்கு வேத்தியமா இல்லாத ஒரு பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஒரு எனர்ஜி. அத வந்து ரொம்ப சூக்ஷ்மமா சொல்றதே வந்து ஆகாச தத்துவத்தோட ஃபீச்சரா இருக்கிற சவுண்டா சொல்றார். அந்த அதான் அந்த நம்ம நடராஜ பெருமான் வந்து தில்லையில நடனம் பல வாட்டி பார்த்திருக்கோம். இதுலயே அதாவது அவரோட நடனம் வந்து அசையாத அந்த சிவம், வெறும் இருப்பு மாத்திரமா இருக்கிற அந்த சிவத்தோட ஒரு சலனமும் வந்து இந்த சிருஷ்டியில வந்து ஒரு இஃபெக்ட் இருக்குங்கிறத நம்ம பல வாட்டி பார்த்திருக்கோம். ஒரு விதமான நடனம் அவருக்கு, ஆனந்த நடனம், கௌரி நடனம், ஹம்ச நடனம், என்னென்னமோ இருக்கு. அந்த அந்த பரம்பொருளோட ஒரு விதமான மூமெண்ட், ஆதாரத்துல இருக்கிற ஒரு மூமெண்ட், அதுதான் வந்து சிருஷ்டியில வந்து பலதா தெரியப்படுறது. அந்த மூமெண்ட் இருக்கே, அத வந்து ரொம்ப சட்டில் லெவல்ல ஒரு சவுண்டா சொல்றார். அதான் ஆகாஷ அங்க தில்லையில வந்து ஈசன் வந்து ஆகாச வடிவமா இருக்கார் அப்படின்னு சொல்றது. அதான் இருக்கிறதுலயே ஐம்பூதங்கள்லயே வந்து மேக்சிமம் சூக்ஷ்மமானது ஆகாசம். பாக்கி 4 பூதங்களுக்கும் இட் இஸ் அ கண்டெய்னர். ஆகாசத்துலதான் பூமி, ஜலம், அக்னி, வாயு எல்லாமே இருக்கு. அந்த ஆகாசத்துல இருக்கக்கூடிய சலனங்கள், அந்த ரொம்ப அது என்ன இன்டான்ஜிபிள் வைப்ரேஷன்ஸ், வெரி ரொம்ப சட்டில் சூக்ஷ்மமான வைப்ரேஷன்ஸ். அது இந்த மந்திரம்னு சொல்றோம் இல்லையா. அப்ப நம்ம வேதங்கள்ல வந்து பல மந்திரங்கள் இருக்கு, என்னென்னோ பல மந்திரங்கள் இருக்கு. இந்த தேவதைக்கு இந்த பீஜாட்சரம், அந்த மந்திரம், அப்படி எப்படிலாம் நிறைய சொல்றோம் இல்லையா. அதெல்லாம் என்னன்னா அந்த தத்துவத்தோட ஒரு ரொம்ப சட்டில் ஃபார்ம். இந்த மந்திரத்தை ஜபிச்சாக்க வந்து நமக்கு என்னமோ சித்தி கிடைக்கிறது அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. அது என்னன்னா அந்த அந்த தத்துவத்தோட ரொம்ப சட்டில் இன்டான்ஜிபிள் ஃபார்ம். அந்த அந்த மந்திரத்தை வந்து தேவையோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை அடையணுங்கிற உண்மையான ஹிருதயத்திலேருந்து இருக்கிற நாட்டத்தோட அது நமக்கு எடுத்து வைக்கக்கூடிய குரு மேல ஸ்ரத்தையோட அந்த மந்திர தீட்சை வாங்கிட்டு அதை நம்ம உள்ள ஓதுறோம்னு சொன்னா, அது இந்த சிஸ்டம்ல வந்து ரொம்ப சட்டில் வைப்ரேஷன்ஸை உண்டாக்கி, அதான் நம்ம சித்தி அடையிறது அப்படின்னாக்கா, அந்த சட்டில் வைப்ரேஷன்ஸ் வந்து இட் ரீச் தி வைப்ரேஷன்ஸ் ரீச் த பின்னக்கல். அந்த அடையிறதுங்கிறதுதான் வந்து மந்திர சித்தி ஆகிறதுங்கிறது. அத பீஜாட்சரம்னு எல்லாம் சொல்லுவோம் மந்திரத்துல. அது வந்து அது ரொம்ப சட்டில் இன்டான்ஜிபிள் வைப்ரேஷன்ஸ். அத பத்தி சொல்லியிருக்கேங்கிறார். அதனாலதான் அந்த கிரந்தத்துக்கு பேரு திருமந்திரம். அந்த தெரிஞ்சுக்கிறவன், தெரிஞ்சுக்கப்படுற பொருள், அது அந்த ஜீவன்களை நடத்தக்கூடிய அந்த மாயைங்கிற தத்துவம், அந்த பரம்பொருளை அறிய செய்யக்கூடிய அந்த அருள் சக்தி, அது செயல்படுற இந்த அகோச்சரமான பீஜங்கள், இன்டான்ஜிபிளா இருக்கக்கூடிய அந்த சட்டில் வைப்ரேஷன்ஸ், அதோட இஃபெக்ட், அதெல்லாம் வந்து இந்த கிரந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து ஏதோ தன்னோட
இதெல்லாம் யாரு தன்னோட சாமர்த்தியத்தினால எப்படி சொல்ல முடியும்? அதனாலதான் போன பாட்டிலேயே சொல்லிவிட்டார். அந்த அந்த பொருள் வந்து கிருபையினால என்னோட அகங்காரத்தை அடக்கி அதோட தூண்டுதல்னால அது நடக்கிறது. அந்த ஆனந்த வடிவமா இருக்கக்கூடிய அந்த நந்திங்கிற அந்த பொருள், ஆனந்த வடிவமா இருக்கிற அந்த பொருளால வந்து இதெல்லாம் நடக்கிறது. அதோட கிருபையினால இதெல்லாம் வந்து இந்த கிரந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. முற்றும் விளக்கிட்டேனே. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கிரந்தத்துல இத பத்தி தான் வந்து சொல்லப்படுறது. அடுத்த பாடல். விளக்கி பரமாகும் மெய்ஞான ஜோதி அளப்பில் பெருமையன் ஆனந்த நந்தி துளக்கரும் ஆனந்த கூத்தன் சொல் போந்து வளப்பின் கருடை வழியில் வந்தேனே. அதேதான் இப்ப நம்ம பார்த்ததேதான். அது ரொம்ப என்ன ஆப்வியஸா சொல்றார். விளக்கி பரமாகும் மெய்ஞான ஜோதி. அது வந்து மெய் ஞான ஜோதி. இந்த வார்த்தைகள்லாம் வந்து அப்படியே அது அவர் சொன்ன விதத்துல அப்படியே ஏத்துண்டாலே அது வந்து இஃபெக்ட் அப்படியே அனுபவமா இருக்கும். மெய் ஞான ஜோதி, உண்மையான ஞான ஒளி வடிவமா இருக்கக்கூடிய அந்த பரம்பு எல்லாத்தையும் கடந்து இருக்கக்கூடிய பொருள், அதுவே வந்து விளங்கி நிற்கக்கூடிய பொருள். ஸ்வயம் பிரகாசமா அறிவு வடிவமா ஆனந்த வடிவமா இருக்கக்கூடிய எந்தவித சப்போர்ட்டும் இல்லாம தானாவே இருக்கக்கூடிய அந்த பொருள் அளப்பில் பெருமையன். அதோட கிரேட்னஸ் வந்து என்னதுன்னு சொல்றது? அது கிரேட்னஸ்ங்கிறது வந்து துவைத்த லெவல்ல வந்து கம்பேரிசன்ல தான் சொல்லுவோம். இது ரொம்ப பெருசு, யானை பெருசு அப்படின்னு சொன்னா யானையை விட பெருசா ஒரு ஜீவனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏதோ ஒண்ணு அது இந்த ஆட்டம் பாம் தீபாவளிக்கு விடுற அந்த குழந்தை ஆட்டம் பாம் தான் மேக்சிமம் சப்தம் போடும் அப்படின்னாக்க அதுதான் இருக்கிறதுலயே பெரிய வெடி அப்படி எல்லாம் என்னோ சொல்றோம் அல்ல. இந்த கம்பேரிசன் லெவல்ல தான் அது. ஆனா இந்த பொருளோட மகிமைங்கிறது வந்து மகத்துவம்ங்கிறது வந்து இட் இஸ் நாட் இன் கம்பேரிசன் வித் எனிதிங். அது மகத்துவமே அது அதோட தன்மையா அதுக்கு அந்நியம் அற்று இருக்கிறதுனாலே அதோட மகத்துவம். அளப்பில் பெருமையன் ஆனந்த நந்தி, ஆனந்தமே வடிவா இருக்கக்கூடிய அந்த பொருள். துளக்கரும் ஆனந்த கூத்தன். துளக்கரு அதாவது நம்ம திருவாசகத்திலயும் வரும். அதாவது ஒரு பிரேக் இல்லாம அது இருப்பு மாத்திரமா இருக்கிற பொருள் தான். ஆனா அது வந்து இந்த பஞ்ச கிருத்தியங்கள் பண்றது. நடராஜ பெருமானோட முத்திரைகளே நம்மளுக்கு பஞ்ச கிருத்தியங்களும் காணப்படுறதுன்னு பார்த்திருக்கோம் இல்லையா? சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம், இந்த 5 கிருத்தியங்களையும் வந்து ஒரு பிரேக் இல்லாம இட் இஸ் டூயிங். இட் இஸ் டூயிங்னா என்ன அர்த்தம்? அதோட சாநித்தியத்துல அது நடந்த அதான் லைஃப் எலிமெண்ட். சித் சக்தி உயிர் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அது அந்த உயிர் அம்சம்ங்கிறது என்னன்னா இட் இஸ் கான்ஸ்டன்ட் ஆக்டிவிட்டி. அப்பதான் வந்து இந்த ஜீவத்தன்மைங்கிறத இப்ப நதி ஓடின்னு இருக்கு அப்படின்னு சொன்னா தண்ணி ஓடிண்டே இருக்கணும். அது டேம் கட்டி நிறுத்தினா அந்த தண்ணியில வந்து ஜீவத்தன்மை குறைஞ்சு போயிடும். ஓடிண்டே இருக்கிற ஜலத்துலதான் வந்து இந்த ஜீவத்தன்மை இருக்கும். அடிச்சுட்டே இருக்கிற வாயுலதான் வந்து இந்த ஜீவத்தன்மை இருக்கும். வளர்ந்துட்டு இருக்கிற செடி, பழுத்துட்டு இருக்கிற பழம், பூத்துட்டு இருக்கிற புஷ்பம், அது மாதிரி. அதனால்தான் வந்து ஜீவனும் வந்து கான்ஸ்டன்டா வந்து நானும் அது பகவத்கீதையிலையும் சொல்லுவார், ஒரு ஜீவனும் வந்து கர்மா பண்ணாம இருக்கவே முடியாது. எனக்கு ஒரு கர்மாவும் இல்லை, அடையறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஆனாலும் நான் கர்மா பண்றேன். அது என்னன்னா அந்த உயிர் அம்சத்தோட இஃபெக்ட். அது கான்ஸ்டன்ட்லி தெர் இஸ் சம் மூமெண்ட். அப்படிதான் லைஃப வந்து தக்க வச்சுக்க முடியும். அப்படியே அதாவது எல்லா பொருட்கள்லயும் வந்து சித்தம்சமும் இருக்கு, ஜட அம்சமும் இருக்கு. அப்படியே ஐடலா கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஜடத்தினுடைய தன்மை. எப்பவும் ஃபுல் ஆஃப் விகர் அண்ட் வைப்ரேஷன் இருக்கிறதுங்கிறது லைஃபோட தன்மை. அந்த லைஃபோட தன்மை அதுதான் வந்து அந்த ஆனந்த கூத்தனுடைய தன்மை. துளக்கரும் ஆனந்த கூத்தன் கான்ஸ்டன்டா அது
அது வந்து கர்மானா நம்ம ஏதோ நம்ம பண்ற கர்மா மாதிரி நினைச்சுக்க கூடாது. இட் இஸ் நாட் அட் தி கிராஸ் லெவல். ஓகே, அது வந்து மெயின் ஞானமா இருக்கக்கூடிய ஒளி வடிவமான பொருள் தான், ஆனந்தமே வடிவமா இருக்கிற பொருள் தான். ஆனா அதுவேதான் வந்து கான்ஸ்டன்ட் மூமெண்டோட இருக்கிற அந்த சக்திங்கிற சித் அம்சமாவும் இருக்கு. நம்ம நாவுக்கரசு பெருமான் ஆணைக்கா திருத்தாண்டகத்துல சொல்லுவார், ஊனாகி உயிராகி அதனுள் நின்ற உணர்வாகி. ஒரு ஒரு உருவம் சரீரத்தோட ஒரு சரீரமும் அவரேதான், கிராஸா இருக்கிற அம்சம், அதுல இருக்கிற உயிர் அம்சமா அதை இயக்கக்கூடியன்னா அதுல இருக்கிற லைஃப் எலிமெண்ட் ஆகும், அதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிற உணர்வாகும். அதுதான் வந்து சலனம் இல்லாத அந்த இருப்புங்கிறது உணர்வு. அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ்ல அதோட அம்சமா இருக்கிறது அந்த உயிர். அது வந்து சதா இயங்கக்கூடியது. எல்லாமே அதனுடைய தன்மைதான். துளக்கரும் ஆனந்த கூத்தன். ஒரு பிரேக் இல்லாம கான்ஸ்டன்டா வந்து இந்த பஞ்ச கிருத்தியங்களை ஸ்பான்டேனியஸா நடத்தக்கூடிய அந்த பொருள். சொல் போந்து வளப்பின் கருணை வழியில் வந்தேனே. அப்படி பஞ்ச கிருத்தியங்களையும் வந்து ஸ்பான்டேனியஸா பண்ணக்கூடிய அந்த பொருள் தான் வந்து வளப்பம் மிக்க கைலை மலை. வளப்பம்னா நம்ம சாதாரணமா விவகாரத்துல சொல்றதே வந்து வளம் மிக்கது. இப்ப பூமி வந்து நல்லா செழிப்பா இருக்குன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, மரம் நல்லா செழிப்பா வளர்ந்துருக்குன்னா வளப்பம் மிக்கது அப்படி சொல்றோம். இங்க கைலை மலையில என்ன வளப்பம் அப்படின்னா, அங்க இருக்கிற கிரீனரி இல்ல, அங்க இந்த ஞானம், இந்த அறிவோட வளப்பம் வந்து மிகுந்து இருக்கான். நம்ம இந்த தீர்த்த கஷேத்திரங்கள் இது அண்ணாமலைக்கெல்லாம் போறோம் அப்படின்னு சொன்னா, the whole environ is lit with a spiritual light, spiritual energy. அந்த மாதிரி இருக்கக்கூடியனா கைலை மலையாம். அந்த அந்த ஸ்தலம் வளப்பில் கருணை அப்படி கைலை அப்படி அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நிறைஞ்சு இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்துல ஈசன் வந்து இந்த தத்துவத்தை ஆனந்தமா இருப்பு மாத்திரமா இருக்கிறதையும் பஞ்ச கிருத்தியங்களையும் ஸ்பான்டேனியஸா ஈடுபட்டு எல்லா ஜீவன்களையும் உயிர் அம்சத்தோட செயல்படுத்தி இந்த மூலத்தை அடைய செய்யறதுங்கிற இந்த தன்மையும் வந்து காட்டக்கூடிய இந்த ஞான வெளி நிறைந்து இருக்கக்கூடிய கையில வழியில் வந்தேனே. அத ஈசன் வந்து எல்லாருக்கும் பிரகடனப்படுத்துறார். அதாவது எல்லாருக்கும்னா தன்னை உண்மையா நாடக்கூடியவர்களுக்கு நந்தியம்பெருமானுக்கு பிரகடனப்படுத்தினார். அந்த 7 பேர் வந்து நந்தியம்பெருமான் 8 பேர், திருமூல தண்ணியும் சேர்த்து 8 பேர் எல்லாரும் வந்து நந்தியம்பெருமான்கிட்ட அதே வித்தியை வாங்கிண்டா. அந்த ஞானத்தை அந்த கையில அந்த ஞான வெளி நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த நிலை, அந்த ஸ்தலத்துல, அந்த வழியில, அந்த பரம்பரையில நானும் வந்தேன். அதாவது அந்த பரம்பொருளை உணர்ந்து அதை வந்து வெளியிட வந்ததுங்கிறது அதோடைய சித்தத்தினால அது வந்து இட் இஸ் ஹேப்பனிங். அதுதான் அடுத்த பாட்டல்ல சொல்றார். நந்தி அருளாலே மூலனை நாடி பின் நந்தி அருளாலே சதாசிவன் ஆயினேன், நந்தி அருளால் மெய் ஞானத்துள் நன்னினேன், நந்தி அருளாலே நான் இருந்தேனே. அந்த ஆனந்த கன வஸ்து கையில வந்து அது எல்லாருக்கும் பிரகடனப்படுத்தின அந்த ஆனந்த பொருளோட அருள்னால அது இந்த பஞ்ச கிருத்தியங்கள் துளக்கரும் ஆனந்த கூத்தன்னு ஒரு பிரேக் இல்லாம அது பண்ணக்கூடிய அந்த பஞ்ச கிருத்தியங்கள்ல அருள்ங்கிற செய்கையினால கிருப்பையினால வந்து நான் அதோட கிருப்பையினால டிரெக்ட் பண்ணப்பட்டு கையில இருந்து நான் இந்த ஆவடத்துறைங்கிற ஸ்தலத்துக்கு வந்து மூலன்கிற அந்த மாடு மேய்க்கிறவன் அவன் அந்த சரீரத்துக்குள்ள புகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, நம்ம இச்சா சக்தின்னு பார்த்தோம் இல்லையா, அது அவருக்கு ஏன் அப்படி தோணணும்? அது சிவஞானிக்கு உயிர் ஜீவன் வந்து வாழறது ஜீவன் போய் உயிர் இறக்குறதுங்கிறது வந்து நேச்சர்ல இருக்கிற ஒரு ஃபீச்சர், அவ்வளவுதான். அது வந்து எப்படியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஏத்துக்க வேண்டியதுதான். அண்ட் அந்த situation is prepared. Any entry or exit of a jiva into the manifestation is properly prepared. யாரும் வந்து
ஐயோ அன்எக்ஸ்பெக்டடா அப்படி ஆயிடுத்து அப்படின்னு துக்கப்படுற மாதிரியோ எக்ஸைட்டடா ஆகுற மாதிரி கிடையாது. அந்த இவ சூரியன் உதிச்சாக்க இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொன்னா என்டையர் சிஸ்டம் இஸ் ப்ரிப்பேர்டு ஃபார் தட். அந்த மாதிரி தான் அந்த அந்த பரம்பொருளோட சிருஷ்டியில வந்து எல்லாமே வந்து ப்ராப்பரா ஒரு அனலாகஸா எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எவ்ரி திங் இஸ் ப்ரிப்பேர்டு. அப்ப அந்த மூலன் வந்து உயிரை விட்டதுல வந்து இந்த சிவயோகிக்கு என்ன இருக்க முடியும்? துக்கமோ இல்ல வேற ஏதாவது பாவமோ எப்படி இருக்க முடியும்? அது வந்து அந்த நந்தியினுடைய அருள். அந்த எல்லாத்தையும் இந்த பஞ்ச கிருத்தியங்களை இடைவிடாம ஸ்பான்டேனியஸா நடத்தக்கூடிய அந்த பரம்பொருளுடைய அருள்ங்கிற சக்தியினால வந்து இந்த திருவாவடுதுறை ஸ்தலத்துக்கு வந்தது. அங்க வந்து இந்த மூலன்கிற மாடு மேய்க்கிறவனை நாடி அந்த அவன் உயிர் போன சரீரத்துல வந்து புகணும் அப்படிங்கிற அந்த நாட்டம் ஏற்பட்டது. அப்புறம் நந்தி அருளாலே சதாசிவன் ஆயினேன். அந்த மூலனோட சரீரத்துல புகுந்ததுனால வந்து அது சிவயோகிக்கு வந்து ஆக்சுவலா சதாசிவ தத்துவம்ங்கிறது அருள் தத்துவம். அவர் சிவயோகி உருவத்துல நந்தியம்பெருமான்டேந்து அது கிடைச்சு அவர் ஏதோ 7 சிஷ்யர்கள் பேர்லாம் சொன்னார். சொல்லி முடிச்சு அவர் அப்படியே இருந்திருப்பரா இருக்கும். அவர் மூலமா வந்து இந்த லோகத்துக்கு அருள் கிடைக்கணும்னு அந்த ஆனந்த வடிவத்தோட ஆக்ஞை அதோட சங்கல்பம் இருந்ததுனால வந்து அருள் வடிவமா சதாசிவ தத்துவத்தோட அருள் வடிவமா இந்த கிரந்தத்தை பாடணும், அது கொடுக்கணும் லோகத்துக்கு இந்த அப்படிங்கிற அந்த தூண்டுதல் வந்து அந்த பரம்பொருளோட இயக்கத்தினால ஏற்பட்டது. நந்தி அருளாலே சதாசிவன் ஆயினேன், நந்தி அருளால் மெய் ஞானத்துள் நன்னினேன். அது சரி, அப்படி ஒரு ஹிருதயத்துல வந்து இதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும். முன்னாடி ஒரு பாடல் பார்த்தோம் இல்லையா, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அதாவது நான் உணர்ந்த இந்த ஆனந்தத்தை வந்து எல்லாருமே அதே மாதிரியே இருந்து அடையட்டும் அப்படிங்கிற பாவம். அது அந்த பாவம் உள்ள வந்த உடனே அதனுடைய செயல்பாடா வந்து அருள் மெய் ஞானத்துள் நன்னினேன், அருளால் மெய் ஞானத்துள் நன்னினேன். அந்த அந்த உண்மை பொருளை பத்தி இருக்கக்கூடிய அந்த அறிவு அது அது என்ன ஒரு ஆள் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, அது தன்னால வந்தாதான் உண்டு. அதுவும் நந்தி அருளால் மெய்ஞானத்துள் நன்னினேன், நந்தி அருளாலே நான் இருந்தேனே. அந்த பரம்பொருளோட கிருப்பையில தான் வந்து நான் இந்த மூலனோட சரீரத்துல இருந்து இதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் சொல்லி அது வாக்கா வெளிப்பட்டது. அப்படியே பல காலம் இருந்தேன் நந்தி அருளால் இருந்தேன்னா என்னோட சங்கல்பத்தின யாரும் அவளோட சங்கல்பத்தினால 3000 வருஷம் எல்லாம் இருக்க முடியாது. வருஷத்துக்கு ஒரு பாடல் எழுதணும் அப்படிங்கறது அந்த செயல்பாடெல்லாம் யாரும் அவளோட சங்கல்பத்தினால நடக்கிற விஷயமே இல்லை. அது பூர்ணமா அந்த பரம்பொருள் ஆனந்த வடிவமான நந்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஆனந்த வடிவமான பொருளோட அருள்னால இது அத்தனையும் நடந்தது. கைலையில இருந்து திருவாவடுதுறை வந்ததும் மூலன்கிற அந்த மாட்டு இடையனோட சரீரத்தை நாடி அதுல புகுந்ததும் அந்த அருளை வந்து வெளிப்படுத்தணுங்கிற அந்த பிரேரணையும் அது வந்து வாக்கா வெளியில வந்ததும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிண்டு இத்தனை வருஷமா 3000 வருஷம் வந்து இருந்தது அப்படிங்கறதும் வந்து எல்லாமே நந்தியின் அருள் அது மட்டுமே. அப்புறம் வந்து அடுத்த பாடல் 93வது பாடல். இருக்கில் இருக்கும் எண்ணிலி கோடி என்னது அறுக்கின்ற மூலத்துள் அங்கே இருக்கும் அருக்கனும் சோமனும் ஆரழல் வீச உருக்கிய ரோமம் ஒளிவிடும் தானே. அண்ணாமலையானே. அதாவது இப்ப அவர் வந்து அருள் வடிவமா இருந்து, அதாவது மூலனோட சரீரத்துல வந்து அருள் வடிவமா இருந்து இதை எக்ஸ்பிரஸ் பண்றார் இல்லையா, அது எப்படி வெளிவருதுங்கிறத வந்து சொல்றார். அது எப்படிதான் இப்படி எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமோ தெரியல. இருக்கில் இருக்கும் எண்ணிலி கோடி அறுக்கின்ற மூலத்துள் இருக்கு அப்படிங்கறது வந்து ரிக்கு, சம்ஸ்கிருதத்துல ரிக்குன்னு சொல்றோம் இல்லையா, அது என்ன வேத மந்திரங்களுக்கு ரிக்குன்னு சொல்றது. ரிக்வேதத்துல
ஸ்ட்ரைட்டாவே வந்து ரிக்குன்னு தான் சொல்லுவோம். எத்தனாவது ரிக்கு அப்படின்னு கேக்குறது. மந்திரங்கள்ங்கிறது தான். இருக்கில் இருக்கும் எண்ணிலி கோடி அறுக்கின்ற மூலம். வேதங்கள்ல வந்து எண்ணிலி கோடி இருக்குகள், அதாவது கவுண்ட்லெஸ்ஸா இருக்கக்கூடிய பல மந்திரங்கள் இருக்கு. வேதம் வந்து சப்த வடிவமான பரபிரம்மம் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். ஈசன் வந்து தன்னையே அறிவு ரூபமா வெளிப்படுத்தின அந்த சப்த ராசி தான் வேதம்னு பார்த்திருக்கோம். எல்லாத்த பத்தின அறிவும் அதுல இருக்கு சவுண்ட் ஃபார்ம்ல. அதுல வந்து கணக்கற்ற கோடி மந்திரங்கள் இருக்கு அந்த மாதிரி சவுண்ட் ஃபார்ம்ல வேதங்கள்ல. அதுல வந்து அறுக்கின்ற மூலம், இந்த எல்லா மந்திரங்களுக்கும் மூலமா இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா பிரணவம் அப்படிங்கிற ஓம். அந்த ஓம் அப்படிங்கிறது வந்து சில பீஜ அக்ஷரங்களோட ஆ ஊமா எல்லாம் சொல்லுவா. அதாவது இந்த பீஜ அக்ஷரங்களோட ஒரு காம்பினேஷன் இந்த ஓம் அப்படிங்கிற அந்த சப்தம். அது வந்து இட் இஸ் க்ளோசஸ்ட் டு தி அனுபவம். அந்த ஆனந்த இருப்பு அப்படிங்கறத வந்து பாக்கி மந்திரங்களும் அதையே தான் எக்ஸ்பிரஸ் பண்றது. இருந்தாலும் வந்து அது சூக்ஷ்ம லெவல்ல ரொம்ப க்ளோசஸ்டா எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய அந்த சவுண்டு வந்து ஓம்ங்கிற பிரணவம். எண்ணிலி கோடி அறுக்கின்ற மூலம், எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த பிரணவத்துள் அங்கே இருக்கும் அருக்கனும் சோமனும் ஆரழல் வீச. அந்த அந்த 3 பீஜாட்சரங்களோட காம்பினேஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த ஓம்ங்கிற பிரணவம். அது ஒண்ணு வந்து சூரியனுடைய அம்சமாவும், ஒன்ன வந்து சந்திரனுடைய அம்சமாவும், ஒன்ன வந்து அக்னியினுடைய அம்சமாவும் சொல்லப்படுறது. அல்ல இந்த அருக்கன்கிறது சூரியன், சோமன்கிறது வந்து சந்திரன். அந்த சிவ வடிவமா சொல்றது சூரியனை, அம்மை வடிவமா சொல்றது சந்திரனை, அப்புறம் அக்னி ஆரழல் வீச. அந்த அந்த அம்சங்கள்லாம் வந்து அந்த பிரணவ ஜபம் பண்றதே வந்து அந்த அம்சங்கள்லாம், அந்த எனர்ஜிஸ் எல்லாம் வந்து அப்படி பிரணவ ஜபம் பண்றது அப்படியே ஆந்தரிகத்துல கிளம்புறது. பிரணவ ஜபம் பண்றதே வந்து அது என்ன, இந்த சூரியன் சந்திரன் அக்னியினுடைய அம்சங்கள்லாம் வந்து இந்த ஜீவனுடைய ஆந்தரிகத்துல இருந்து அப்படியே கிளம்புறது, அந்த மூலத்துல இருந்து அது கிளம்பி இந்த ஜீவ அம்சத்தை அப்படியே உருக்கிறதாம். ஆந்தரிகத்துல இருந்து உருக்கிறது, ஆந்தரிகத்துல இருந்து எழற அந்த எனர்ஜி வந்து அப்படி அந்த ஜீவ பாவத்தை வந்து உருக்கிறது. அந்த ஞான ஒளி வந்து அப்படிப்பட்ட அந்த சிவ யோகியோட ஒரு ரோமத்தையும் வந்து உணரப்படுறதாம். இவர் அப்படி இருந்திருக்கார். ஆவடுதுறை கோவில்ல வந்து அந்த படர அரசு மரத்துக்கு கீழே வந்து அதுதான் முன்னாடி பாடல்ல சொன்னாரோ இல்லையா, மூலனை நாடி என்ன சதாசிவன் ஆகி அந்த யோகத்துல இருந்தேன், சிவயோகத்தில் இருந்தேன் எண்ணிலி கோடி வருஷம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த நிலையிலேயே இருந்து அந்த நிலையிலேயே இருந்திருக்கார். அதோட எக்ஸ்பிரஷனா, அந்த பொருளோட எக்ஸ்பிரஷனா தான் இந்த 3000 பாடல்களும் வெளிவந்திருக்கு. அதை அப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாரு இந்த பாடல்ல. அருக்கனும் சோமனும் ஆரழல் வீச உருக்கிய ரோமம் ஒளிவிடும் தானே. அந்த பிரணவ ஜபம் பண்றது ஆந்தரிகத்துல இருந்து எழற அந்த எனர்ஜினால அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் அப்படியே உருகி போய் அந்த இருப்போட கலந்து அது ஒவ்வொரு ரோமம் வழியாவும் வந்து அந்த அனுபவம் வந்து அப்படியே வெளிவரதான். அந்த நிலையில இருந்திருக்கார். சரி போ. அடுத்தது வந்து 94வது பாடல். பிதற்றுகின்றேன் என்றும் பேர் நந்தி தன்னை இயற்றுவன் நெஞ்சத்து இரவும் பகலும் முயற்றுவன் ஓங்கு ஒளி வண்ணன் எம்மானை இயல்திகள் ஜோதி இறைவனும் மாமே. அந்த நிலையில இருந்து அந்த பரம்பொருளோட தியானத்துல இருந்து அதனுடைய ஒளி வந்து ஒவ்வொரு மயிர்கால் மூலமாவும் வெளிப்பட அப்படியே ஒளி வடிவமா சிவானுபவத்துல இருந்து இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் எல்லாம் போய்
பிதற்றுகின்றேங்கிறார், பேத்தறேங்கிறார். இந்த பாட்டெல்லாம் வருது வெளியில, அதெல்லாம் வந்து அந்த நிலையில இருந்து இருக்கக்கூடிய பேத்தல். அதுக்காவது பைத்தியம் புடிச்சு கொடுத்தோம்னா என்னோ பேத்துவா இல்லையா, அது அந்த அவ இருக்கிற நிலையில அவளுக்கு என்ன புத்திக்கு என்ன பிரச்சனை வந்ததுங்கிறது நமக்கு தெரியாது. என்னமோ எதனாலயோ என்னவோ ஒரு பைத்தியம் பிடிச்சிருத்துன்னு வச்சுப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ பேத்துவாளோ இல்லையோ. இவர் வந்து அந்த ஆந்தரிகத்துல இருந்து அந்த சிவ ஒளி வந்து ரோம கூப்பம் வழியா ஒவ்வொரு மயிர்கால் மூலமாவும் வெளிப்பட பிதற்றுகின்றாராம். அதான் அந்த கிரந்தம். பிதற்றுகின்றேன் என்றும் பேர் நந்தி தன்னை. அந்த அந்த ஆனந்த வடிவமா இருந்து அந்த ஆனந்த வடிவத்தையே பத்தி பேத்தி என்னென்னவோ பாட்டெல்லாம் சொல்றேன். இயற்றுவன் நெஞ்சத்து இரவும் பகல், டே அண்ட் நைட்டுங்கிறது அதாவது காலத்துக்கு அப்பாற்பட்டுங்கிறதுக்கு. காலத்துக்கு அப்பாற்பட்டு அதுலயே போக்கஸ். இயற்றுவன்கிறது வந்து தியானம் பண்றது, அது கவனம், பூர்ணமான போக்கஸ், 100% போக்கஸ், வெளியில செதறுதலே இல்லாம காலத்தை கடந்து அந்த பொருள் அப்படியே போக்கஸ்டா இருக்கேன். முயற்றுவன் ஓங்கு ஒளி வண்ணன் எம்மானை. அதுல எங்க அடையறதுங்கிறது எங்க இருக்கு? அதாவது இவர் சொல்ற நிலையிலேயே போன பாட்டிலேயே வந்து அடையறவனும் அடையப்படுற பொருள் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் டிசால்வ் ஆயிடுறது, அந்த பவுண்டரிஸ் எல்லாம் போயிடுது. இருந்தாலும் அந்த நாட்டம்ங்கிறதுக்காக சொல்றார். முயற்சிப்பேன் அப்படிங்கிறது வந்து அந்த அந்த பொருளை வந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு ஏதோ சங்கல்பிச்சுட்டு அது மேல தியானம் பண்றது இல்ல. இயற்றுவன் ராப்பகல்ங்கிறது வந்து மனசு புத்தியோட சங்கல்பத்தினால அது மேல கவனத்தை வச்சுட்டு இருக்கிறது இல்ல. அது மேல அதுகிட்ட இருக்கிற உண்மையான நாட்டத்தினால ஆந்தரிகத்திலே இருந்து வரக்கூடிய அந்த ஒரு நாட்டம், அதுதான் உண்மையா பக்தின்னு சொல்லப்படுறது. அதுதான் வேணும் அப்படிங்கிற பக்தி இஸ் நாட் இமோஷன். ஆக்சுவலி மனசு புத்தி அளவுல வந்து இருக்கக்கூடிய ஏதோ விகாரம் இல்ல, ஆந்தரிகத்திலே இருந்து அதுதான் வேணுங்கிற உண்மையான நாட்டம். அந்த நாட்டம் இருந்தா தன்னால அது மேல கவனம் இருந்திருக்கும், ஸ்பான்டேனியஸா கவனம் இருக்கும். ஐ எம் சப்போஸ் டு திங்க் ஆஃப் இட் நவ் அப்படின்னு நினைச்சுலாம் உட்கார வேண்டாம். அப்பதான் அந்த இயற்றுவன் நெஞ்சத்து இரவும் பகலும்ங்கிறது வந்து அப்பதான் சித்திக்கும். அந்த நாட்டம் இருந்தாதான். முயற்றுவன் ஓங்கு ஒளிவண்ணன் எம்மானை, ஓங்கி ஒளிரக்கூடினது ஸ்வயம் ஜோதியா வந்து ஆனந்தமயமா ஒளி வடிவமா இருக்கிற அந்த பொருள் மேல இருக்கிற உண்மையான நாட்டத்தினால இயற்றுவன் இராப்பகல். கால தேசத்தை கடந்து அந்த பொருள் மேல கவனம், அந்த போக்கஸ் வந்து எஸ்டாப்ளிஷ்டா இருக்கு. இயல் திகழ் ஜோதி இறைவனும் ஆமே. அப்படி அதான் இயல் திகழ் ஜோதி. அது முன்னாடியே சொல்லிவிட்டோம். அதாவது that which shines by itself, which doesn't need the support of anything or anyone, which exists by itself, which shines by itself. அப்படி இருக்கிற பொருள் இயல் திகழ் ஜோதி இறைவனும் மாமே. அப்படி ஸ்வயம் ஜோதியா இருக்கிற அந்த பொருள் மேல இருக்கிற உண்மையான நாட்டத்தினால அது மேலேயே போக்கஸ வச்சுண்டு அந்த அந்த நிலையிலேயே வந்து பிதற்றுவன். அப்படி வாக்குனால ஏதோ வரக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் வந்து இந்த கிரந்தம். இதுல இருக்கக்கூடிய பாடல்கள். அடுத்த பாடல் அடுத்து முடிஞ்சுத்தோது. அதுக்கப்புறம் வந்து அவையடக்கம். அவையடக்கம் ஏற்கனவே இது எல்லாமே அவையடக்கம் தான். அதாவது சொல்ற ஆளு வந்து என்னோட கெப்பாசிட்டியில நான் சொல்றது இல்ல, எனக்கு என்ன தெரியும் அந்த பொருளை பத்தி சொல்றதுக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிரஸ் பண்றதுதான் அவையடக்கம். அதுல 95வது பாடல், ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆறறிவார் இந்த அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்று அதின் வேறறியாமை விளம்புகின்றேனே. ஆர் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை. அந்த பரம்பொருளோட கிரேட்னஸ் அப்படிங்கறத வந்து ஏன் யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. அதுவும் எகைன் அதான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் வேர்ல்டுல, அதாவது
பலது இருக்குங்கிற கோணத்துல பாக்கறச்சேதான் வந்து ஒண்ணு ரொம்ப பெருசுன்னா கம்பேரிட்டிவ் சென்ஸ்ல தான் பெருசுன்னு சொல்ல முடியும். இந்த மலையை விட அந்த மலை அவசரம், இதை விட அது ரொம்ப கனமானது, அப்படி ஏதோ ஒரு அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஃபீச்சர், உயரம், நீளம், கனம், அகலம், ஏதோ சப்தம், இதை விட அது சப்தம் ஜாஸ்தியானது, பெருசானது, அகலமானது, அப்படி அந்த கம்பேரிசன் சென்ஸ்ல தான் வந்து பெருசுங்க. ரிலேட்டிவ் தான். மேனிஃபெஸ்டேஷன்ல பெருமை, அப்படி பெரியது, மகத்துவம் அப்படிங்கறதெல்லாம் ரிலேட்டிவ் தான். ஆனா இந்த பொருள் வந்து it is not in comparison that it is great, because there is nothing else other than that to be compared with it. அதான் நம்ம வந்து ஒப்பு உயர்வு அற்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா, சமானாதிக ரஹிதே அம்பாளோட கிருதி. அதுக்கு ஈக்குவலண்டாவும் எதுவும் கிடையாது, அதை கடந்ததும் எதுவும் கிடையாது. ஏன்னா இருக்கிறதே ஒரே பொருள் தான். அதுதான் வந்து அதனால அதோட பெருமையை வந்து அறிஞ்சுக்கிறதுக்குன்னு அதுக்கு அந்நியமா யாருமே இல்லை. இட் இஸ் ஃபுல் அண்ட் கம்ப்ளீட்னு அர்த்தம். அதை தெரிஞ்சுக்கிற ஒரு ஆள் இருக்கான்னு அப்படின்னு சொன்னா அப்ப அந்த பொருள் வந்து பூர்ணமா இல்ல, அதுக்கு அந்நியமா வேற ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. அதனாலதான் உள்ளது 40 வந்து கண் அதுதான் அந்தமிலா கண்ணாமே அப்படின்பார். அந்த பார்வை, அந்த பார்வைன்னு சொன்னாலும் சரி, அந்த கண்ணு பாக்குற இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொன்னாலும் சரி, பார்க்கப்படுற பொருள் அந்த தத்துங்கிற பதம்னு சொன்னாலும் சரி, அது வந்து அந்தம் இல்லாதது. அது தெரிஞ்சுக்கிறதும் அதேதான், தெரிஞ்சுக்கப்படுற பொருளும் அதேதான், தெரிஞ்சுக்கிறதுங்கிற ப்ராசஸ் அந்த அறிவும் அதேதான். அதுதான் அந்தமிலா கண். அந்த மாதிரி வந்து இந்த அண்ணல் பெருமையை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இல்லை. ஆறறிவார் இந்த அகலமும் நீளமும். சரி, இந்த மேனிஃபெஸ்டேஷன் லெவல்ல அதை ஏதோ எக்ஸ்பிரஸ் பண்றோம்னு தொடங்குறோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய தன்மை அகலம் நீளம் அப்படிங்கிறது ஃபீச்சர்ஸா சொல்லப்படுறது. அது தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு அதுக்கு அந்நியமா ஒரு ஆளும் இல்லை. அதனுடைய சரி இந்த அட்லீஸ்ட் ஏதோ இந்த எக்ஸ்பிரஷன்ங்கிறதுல இல்லைன்னா மௌனம், சைலன்ஸ்லதான் வந்து அதனுடைய தன்மை வந்து நிஜமா பூர்ணமா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணப்படுறது. அதுவா இருந்து அதை உணர்ந்து அதுலயே கலந்து இருக்கிறதுங்கிறது தான் ப்ராப்பர் எக்ஸ்பிரஷன். அதனாலதான் அண்ணாமலையாரோட மௌனத்துக்கு இருக்கிற சொல்றார், மௌனம் வந்து இட் இஸ் எட்டர்னல் எக்ஸ்பிரஷன் அப்படிம்பார். எட்டர்னல் எக்ஸ்பிரஷன்னா வந்து ஏதோ சட்டில் லெவல்ல மனசால ஏதோ எனர்ஜிஸ் எல்லாம் விடுறது அது இல்லை, அந்நியம் அற்று இருக்கிறது. அந்த நிலைதான் வந்து வெரி பவர்ஃபுல் எக்ஸ்பிரஷன். சரி, அதோ நம்ம வந்து பாடலா ஏதோ வார்த்தைகள்ல ஏதோ எக்ஸ்பிரஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த தன்மை அகலம் நீளம்னு அந்த எக்ஸ்பிரஷன் இருக்கே, அதுவும் யாரால சொல்ல முடியும்? given that there is nothing other than that, அதை பத்தி எக்ஸ்பிரஸ் பண்றதுங்கிற ஆளும் அந்த வார்த்தையும் எல்லாமே அதே தானே. அதுவும் யாரும் இல்லை, சொல்றவனும் இல்லை, சொல்லப்படுற பொருள்ங்கிறதும் அதுக்கு அந்நியமா இல்லை. ஆறறிவார் இந்த அகலமும் நீளமும் பேர் அறியாத பெருஞ்சுடர் ஒன்று. அது பேருன்னா பேரு, ஊரு, ஷேப்பு, சைஸு, கலர், ஒரு ஃபீச்சரும் கிடையாது. எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுக்கும் வந்து அது மீட்டரா, லிட்டரா, கிராமா, இது ஒன்னும் அதுக்கு ஒரு ஃபீச்சரும் கிடையாது. எப்படியும் அத எதுக்குள்ளயும் அடக்க முடியாது. பேர் அறியாத பெருஞ்சுடர், அது ஒளின்னு சொல்லலாம், அவ்வளவுதான். பெரும் சுடர், எல்லாத்துக்கும் லைட்டிங் எலிமெண்டா எல்லாத்துக்கும் இருப்பு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பெரும் சுடர், ஒரு ஃபீச்சரும் இல்லாத இருக்கக்கூடிய பெருஞ்சுடர் ஒன்று, அதின் இருக்கிறது ஒண்ணுதான். அதுதான் ஃபர்ஸ்ட் பாடலோட ஆரம்பத்திலேயே ஒன்றவன்னு தொடங்கினார். இருக்கிற ஒரே பொருள் இருப்புங்கிறது அது மட்டும்தான். ஒன்று, அதின் வேறு அறியாமை விளம்புகின்றேனே. இந்த வேறுங்கிற வார்த்தைக்கு வந்து ரெண்டு விதமா பதில் மீனிங் எடுத்துக்கலாம். ஆனா இங்க வந்து இடைநரா போட்டிருக்கு. அப்ப வந்து வேர்னா மூலம்னு, அந்த செடியோட வேறுலாம் சொல்றோம்ல, அதான் ஆக்சுவலா வேறு அறியாமைங்கிறது வந்து அதுக்கு அந்நியமா, ஏன்னா அதுக்கு அந்நியமா யாருமே இல்லை, அதுக்கு அந்நியம் இல்லாம இருந்து இந்த வாக்கு வருதுங்கிறதுக்கும் சொல்ல. ஆனா அது வந்து வல்லினரா இருந்ததுன்னா அந்த மீனிங் எடுத்துக்கலாம். இந்த வேறுங்கிறதுக்கு வந்து
இந்த ரூட்டுங்கிற அர்த்தம் தான் எடுத்துக்க முடியும். ஒன்று அதே இந்த அவை அடக்கத்துக்கு சொல்றாரோ இல்லையோ, அதனால அப்படிதான் எடுத்துக்கணும். ஒன்று அதன் வேறு அறியாமை. இருக்கிறதே ஒரே பொருள், அதோட மூலம் என்ன, அதோட தன்மை என்ன, எப்படி தொடங்கித்து அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. இருந்தாலும் வந்து வாக்குனால நான் சொல்றேன். அதான் அவை அடக்கமா சொல்றேன். அதை பத்தி எனக்கு என்ன யாராலையுமே தெரிஞ்சுக்க முடியாது, என்னாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. இருந்தாலும் இந்த வாக்கு வந்து வெளிவருது. வேறு அறியாமை விளம்புகின்றேனே, தெரியாமையே அதை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். அது நடக்கிறது அருள்னால அப்படிங்கிற அர்த்தத்துல. அப்படி சரி, நம்ம அது தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. அண்ணாமலை.